ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஒரு ஊரில் ஒரு ஏழை அந்தணர் இருந்தார். அவர் மிகவும் நேர்மையானவர். என் நேரமும் இறைவனின் திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பார். அவர் யாரிடமும் சென்று உதவி கேட்டதே இல்லை. எல்லாவற்றையும் அந்த பரம்பொருள் கவனித்துக் கொள்வார் என்பதே அவர் திண்ணமான நம்பிக்கை. ஒரு நாள் அவர் வீட்டில் சமைக்க ஒரு பருக்கை அரிசி கூட இல்லை. பசி வாட்டியது. அவர் அமைதியாக தன் பூஜை அறையில் அமர்ந்து ஒரு ஸ்லோகத்தை எழுதினார். அதில், இறைவா, நீயே எல்லாவற்றையும் தருபவன், ஆனால் என்னிடம் இப்போது எதுவும் இல்லை. என் நம்பிக்கையில் ஏதோ பிழை இருக்கிறதோ என்று எழுதி அந்த ஓலையில் ஒரு சிறிய கோடு கிழித்தார். அதாவது அவர் நம்பிக்கை லேசாக தகர்ந்துள்ளது போல. சிறிது நேரத்தில் ஒரு சிறுவன் அவர் வீட்டு வாசலில் ஒரு பெரிய மூட்டையுடன் வந்தான். அதில் தானியங்கள், பழங்கள், இனிப்புகள் என அனைத்தும் இருந்தன. அந்தணரின் மனைவி வியந்து போய், யாரப்பா நீ? இதை யார் கொடுத்தது என்று கேட்டார். சிறுவன் சொன்னான், இதோ உன் கணவர்தான் இதை தந்துவிட சொன்னார். ஆனால் கொடுக்கும்போது அவர் என் முகத்தில் லேசாக கிள்ளிவிட்டார் என்று கூறிவிட்டு மறைந்தான். அந்தணர் வந்ததும் ஆச்சரியப்பட்டார். சிறுவனின் முதுகில் தழும்பை கண்டதும் அவர் கதறி அழுதார். தான் ஓலையில் கிழித்த அந்த கோடுதான் அந்த பரம்பொருளின் முதுகில் வலியாகப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்தார். நான் கேட்காமலேயே தர காத்திருக்கும் உன்னை சந்தேகித்து விட்டனே என்று வருந்தினார். நீ எப்போதும் யாரிடமும் எதையும் கேட்பதில்லை என்று உறுதியாக இருக்கிறாயோ, அப்போது அந்த பரம்பொருளே உனக்கு வேண்டியதை சுமந்து வருவான். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.